அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து செம்ம டேஸ்டியான அடிச்சு தூக்கும் மாதிரியான ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஏற்கனவே சமையல் பண்ணியிருக்கிற பாத்திரம் தான், அதனால் தப்பாக நினச்சிருக்காதீங்க. புதுசாக பாத்திரத்தை போட்டு அடுப்பில் நம்ம சீன் காட்டுறதுக்கு நம்ம ஒன்று ரொம்ப பெரிய யூடியூப் சேனல், சமையல் யூடியூப் சேனல்லாம் வந்து கிடையாது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு ஓடிட்டுருக்குது, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நான் வந்து அந்த குக்கரில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து தக்காளி 2 தக்காளி, ஒரு 2 கத்திரிக்காய், வயலட் கத்திரிக்காய், அப்புறம் வந்து ஒரு 10 வெண்டைக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல வந்து இந்த கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்ட பிறகு கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நான் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கணும் இதில். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தக்காளியை போடுறேன். நறுக்கி வச்சுருக்கிற 2 தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்குறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் வந்து மஞ்சள் தூளும், சாம்பார் தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் ஒரு 5-6 பூண்டு பல் வந்து தோல் நீக்கிட்டு நல்லா அலம்பிட்டு இதனோட வதக்கும் போதே அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லாட்டாலும் பரவாயில்ல. இந்த வத்த குழம்புக்கு நம்ம வெங்காயம் கூட சேர்க்கல. வெங்காயம் இல்லாத கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி போட்டு வத்த குழம்பு. இப்போ வந்து நான் இதில் சாம்பார் தூளும், உப்பு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம வந்து புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். கட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப முக்கியமானது, இந்த வத்த குழம்புல நம்ம சேர்க்கக்கூடிய புளியுடைய அளவு, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இந்த வத்த குழம்புக்கு முக்கியம். கம்மி ஆயிட்டாலும் நல்லா இருக்காது, அதே மாதிரி ரொம்ப அதிகமாயிட்டாலும் புளிப்பாக இருக்கும். சரியான அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அல்லது எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த காயெல்லாம் நல்லா வதக்கின பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை வந்து அதில் நல்லா கொட்டிட்டு 10 நிமிஷம் அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் இருக்கக்கூடிய தண்ணியெலாம் வற்றிட்டு அந்த வத்த குழம்பு வந்து நல்லா கொழு கொழுன்னு வரும். கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாகிடும், நல்ல வெந்துடும். தக்காளி, வெண்டைக்காயெல்லாம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், அதனால் அதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வற்றிட்டு நல்ல கெட்டியாக வந்துடும் வத்த குழம்பு. இது 10-12 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே போதும், வத்த குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடும். பெருங்காயத்தூளையும் கடைசியாக இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி. சுட சுட சாத்தில் போட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வத்த குழம்பை விட்டு அடித்து நொறுக்குவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.